ஒரு வெயிலான காலையில் டாமி தனது வீட்டு பின்புறத்தில் தோண்டிக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஆர்வமும் சிந்தனையும் தெரிந்ததையோ. டாமி சொன்னான், நான் ஏதாவது அற்புதமான ஒன்றை வளர்த்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்போது புன்னகையுடன் தாத்தா ஜோ வந்து ஒரு சிறிய பிரகாசமான விதையை காட்டினார். தாத்தா ஜோ சொன்னார், இது ஒரு மாய விதை டாமி. இதை நன்றாக பராமரித்து வளர்த்தியு. டாமி அதை கவனமாக பார்த்து, இது ரொம்ப சின்னதா இருக்கே, இது நிச்சயமாக வளருமா என்றான். தாத்தா ஜோ சிரித்து, பெரிய விஷயங்கள் சிறிய விதைகளிலிருந்துதான் வளர்கின்றன என்றார். டாமி தலையசைத்து, நான் உன்னை கவனமாக நட்டுவிடுகிறேன் சின்ன விதையே என்றான். அடுத்த நாள் காலை டாமி ஓடி வந்து தொட்டியை பார்த்தான். டாமி சொன்னான், ஹோம், இன்னும் எதுவும் தெரியலையேயு. அப்போதே மண்ணுக்குள் இருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது. மாய விதை சொன்னது, அவசரப்படாதே டாமி. அந்த சமயம் மியா ஆர்வமாக ஓடி வந்தாள். மியா சொன்னாள், இது உண்மையிலேயே மாய விதையா? டாமி சிரித்து, பார்க்கலாம் என்றான். அடுத்த நிமிஷத்தில் ஒரு பச்சை முளை மண்ணிலிருந்து முளைத்ததையோ. டாமி ஆச்சரியமாக, வா, இது நிஜமாவே வளருது என்றான். மாய விதை சொன்னது, என்னை நம்பி இரு டாமியு. அப்பொழுது ஒரு சிறிய முயல் குதித்துக் கொண்டு வந்து முளையை பார்த்ததையோ. முயல் சொன்னது, வணக்கம் சின்ன செடி, நீ மிகவும் விசேஷமானவன். மியா சொன்னாள், இது ஒரு சிறிய மரம் மாதிரி இருக்கே. தாத்தா ஜோ அருகே வந்து, மெதுவாக தான் வளர்ச்சி வரும், எல்லா பெரிய விஷயங்களும் நேரம் எடுத்துக்கொள்ளும் என்றார். டாமி சொன்னான், நான் தினமும் உனக்கு தண்ணீர் ஊற்றுவேன், மழை ஆனாலும் வெயில் ஆனாலும். ஒரு சில நாட்களில் அந்த செடி நிலவொளியில் மெதுவாக பிரகாசிக்க தொடங்கியதையோ. டாமி சொன்னான், மியா பாரு, இது ஒளிருது. மாய விதை சொன்னது, உன் அக்கறைதான் என்னை வலிமையாக்கியது டாமியு. டாமி ஆச்சரியமாக, வா, வண்ணமயமான இலைகள் தெரிகின்றன என்றான். ஒரு மகிழ்ச்சியான பறவை வந்து கிளையில் அமர்ந்ததையோ. பறவை சொன்னது, உன் நிறங்கள் எங்களுக்கு பிடித்திருக்கிறது. டாமி சொன்னான், இந்த மினுமினுக்கும் பழத்தை பாரு. மியா ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டு, சுவையாக இருக்குது, மாயம் மாதிரி என்றாள். தாத்தா ஜோ பெருமையாக சிரித்து, பாரு, பெரிய விஷயங்கள் சிறிய விதைகளிலிருந்துதான் வளர்கின்றன என்றார். டாமி சிரித்து, எல்லோரும் சாப்பிடலாம் என்றான். அனைத்து விலங்குகளும் வந்து மகிழ்ச்சியுடன் பழங்களை பகிர்ந்து கொண்டனர். டாமி சொன்னான், நான் இன்னும் நிறைய விதைகள் நட்டுவிடணும். மியா சொன்னாள், நானும் உனக்கு உதவுகிறேன் டாமி. நாட்கள் கடந்த போது மரம் உயரமாகவும் வலிமையாகவும் வளர்ந்தது, குளிர்ந்த நிழலை வழங்கியதையும். டாமி சொன்னான், மரம் தினமும் உயரமா வளருது. டாமி புன்னகையுடன், சின்ன விஷயங்களும் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும் என்றான். அனைவரும் அந்த ஒளிரும் மரத்தின் கீழ் மகிழ்ச்சியாக கூடியிருந்தனர். அனைவரும் சேர்ந்து சொன்னார்கள், பெரிய விஷயங்கள் சிறிய விதைகளிலிருந்து வளர்கின்றன.